ஓகே ஓகே சரியா ஓகே ஃபண்டமெண்டல் தியரம்ஸ் ஆஃப் இன்டிகிரேஷன் இது என்ன இன்டிகிரேஷன் சரியான இன்டிகிரேட் பண்ணுறது இப்போ எஃப்செட்ன்றதை எப்படி குறிக்கலாம்டா எப்படி குறிக்கலாம்டா இதுகிட்ட வகையீடு எஃப் டேஷ் செட்டை எப்படி குறிக்கலாம் ஹலோ ஏகே இன்டிகிரேஷன் இதை வகையிட்டால் அது என்னண்டு வரும்டா எஃப் இது செட் நோட்டில் வந்து இன்னும் புள்ளி போகுதுண்டா எஃப் செட் மைனஸ் எஃப் செட் நோட் ஓகேவா இப்படி இதுதான் சமன்பாடாக இருக்கும் ஓகேவா இந்த இது ஒரு செட்டில் ஓகேவா அப்போ இதுக்குன்னு சொல்லல இது ஜென்ரலாக அப்படின்னா இப்படி ஒரு சமன்பாடு இருக்குது ஓகேவா எஃப்எக்ஸ் சமன் கேபிட்டல் எஃப்எக்ஸ் ஸோ இது ஒன்று கேபிட்டல் எஃப்எக்ஸ் இல்லை நான் அப்படி dx ஆஃப் என்ன எஃப்எக்ஸ் டிஎக்ஸ்ண்டா அது என்ன ஆயிருக்கும்டா வகைவது எஃப்எக்ஸ் மைனஸ் எஃப்எஃப் நோட்டாக இருக்கும் ஓகேவா எஃப்எஃப் நோட்டுன்றது இனிஷியல் பாயிண்ட் ஓகேவா எஃப்எஃப் நோட்டுன்றது இனிஷியல் பாயிண்ட்டாக போய்க்கும் அதே மாதிரி இதுக்கு என்ன ஆயிருக்கும்டா இது ஒரு ஜென்ரல் ரூல்ஸ் தான் இது எஃப் செட் மைனஸ் எஃப்எஃப் செட் நோட்டாக இருக்கும் இனிஷியல் பாயிண்ட் இங்கே என்ன சொல்லுவாங்கடா லெட் எஃப் பி அனாலிட்டிக் இன் சிம்பிளி கனெக்டட் டொமைன் அனாலிட்டிக்ண்டா என்ன டெரிவேட்டிவ் நான் ஜீரோவாக இருக்கும் if a set node is fixed value unda fixed c set is any contour in D with initial point set node arrow point set node அதாவது தான் ஓகே வருதா இங்கே பொதுவாக ஜென்ரல் கண்டிஷன் பொதுவாக எஃப் ஆஃப் செட் நாட் 0 இருக்கும் அப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம் அதனால தான் இது இது எழுதியிருக்கும் ஓகேவா எஃப் டேஷ் செட் நாட் 7 எஃப் டேஷ் செட் 7 எஃப் செட் மைனஸ் எஃப் செட் நாட் அது ஓகே அடுத்த டெஃபினைட் இன்டிகிரல் இஃப் எஃப் பி அனாலிட்டிக் இன் சிம்பிளி கனெக்டட் டொமைன் இது தான் எஃப் பி அனாலிட்டிக் இன் சிம்பிளி கனெக்டட் டொமைன் அதையும் அதே தான் சரி இது உள்ள மாதிரி எழுதுறேன் ஓகே ஓகே ஸோ தட் இதை காட்ட சொல்லி கேட்டுக்கிட்டாங்க இதை காட்டலாம் ஓகேவா எப்படி காட்டலாம் இதை உள்ள மாதிரி காட்டுறான் சரி தானே இதை உள்ள மாதிரி காட்டலாம் என்னண்டு கொசெட் வாயிட்டா சைன் செட் 1 ஐ ஓகேவா அப்போ என்னண்டு வரும் சைன் ஐ மைனஸ் சைன் 1 ஓகேவா ஆன்சர் ஓகே ஆனால் இதில் என்ன சைன் மைனஸ் சைன் 1 இருக்குது ஓகே ஆனால் இந்த சைன் ஐக்கு பதிலாக ஐ சைன் H1 போட்டுருக்கேன் அப்போ நான் என்ன செய்யணும் சைன் ஐயில் வந்து அந்த இதுக்கு வரணும் எப்படி வருவேன் சொல்லுவோம் அதாவது எப்படின்டா சைன் தீட்டா சமன் என்ன சைன் தீட்டாவுக்கு இந்த எனக்கு இங்கே என்ன பிரச்சனை என்ன நான் என்ன எப்படி இந்த கன்செப்ட் வாங்கினா சைனில் வந்து சைன் ஹெச்சுக்கு போகணும் இப்போ சைன் ஹெச்சையும் ஜென்ரலாக எப்படி குறிக்கலாம் என்னத்தை வச்சு கொண்டு குறிக்கலாம் இ டு அப்போ தீட்டா வச்சுக்கோன்னா சைன்ண்டா இ டு அப்போ ஐ தீட்டா மைனஸ் இ டு அப்போ மைனஸ் ஐ தீட்டாவோ பை 2i ஓகேவா சைன் ஹெச்ண்டா என்ன இ டு அப்போ தீட்டா மைனஸ் இ டு அப்போ மைனஸ் தீட்டாவோ பை 2 ஓகேவா 2i வராது ஓகேவா அப்போ சைன் theta சமன் e to the power I theta minus e to the power minus I theta by 2i sin h theta சமன் e to the power theta minus e to the power minus theta by 2 ஓகே இப்போ எனக்கு தேவை என்ன sin i தெரியும் அப்போ sin i சமன் e to the power I theta அதில் எழுதுவேன் sin i e to the power I theta அப்படின்னா i into i ஓகேவா மைனஸ் e to the power minus i into i ஓகேவா theta மாதிரி இங்கே i இருக்குது ஓகேவா ஓவர் 2i ஓகேவா അപ്പോൾ ഇത് രണ്ട് വരും ഐ സ്ക്വയർഡ് അപ്പോൾ ഇ ടു ദ പവർ -1 മൈനസ് ഇ ടു ദ പവർ ഐ സ്ക്വയർഡ് -1 പ്ലസ് 1 ഓക്കേവാ ബൈ 2i അപ്പോൾ ഇതെന്നെ എഴുതാം ഇതിൽ ഒരു മൈനസ് എടുത്തിട്ടുണ്ടാ മൈനസ് 1 upon i എടുത്തിട്ടുണ്ടാ എന്നുണ്ട് വരും ഇ ടു ദ പവർ 1 മൈനസ് ഇ ടു ദ പവർ -1 ഓക്കേവാ ബൈ 2 ഇതെന്നെ -1 over i into sin h1 இதை -1 பண்ண ஏன்னு குறிக்கலாம் ஐ என்று குறிக்கலாம் ஐ சைன் H1 ஓகேவா சரியா அடுத்த இது அதே மாதிரி தான் என்னண்டு இப்போ இதை எப்படி எழுதலாம் இ டு அப்போ 2 + i π by 4 + t இன்டு டி என்று எழுதலாம் தானே பெருக்கு கூட்டலாம் தானே இதை இன்டிகிரேட் பண்ணினேன்டா என்ன வரும் இதுவும் அங்கே 2 + i π by 4 ஒன்று கீழே வரும் அதுவும் வெட்டுப்படும் ஓகேவா முன்னால் ஒன்று இருக்க வெட்டுப்படும் இப்போ இதுக்கு மட்டும் லிமிட் போட்டால் வரும் 0 to 1 லிமிட் போட்டால் சரி 1 லிமிட் போட்டேன்டா டி அப்போ இ டு அப்போ 2 + i π by 4 இன்டு வரும் மைனஸ் இ டு அப்போ 0 1 ஓகேவா இது ஓகே
ஓகே, அடுத்தது இதான் நான் இங்கே செய்து வச்சுக்கிறேன். ஓகேவா? அடுத்த இன்டிகிரல் ரிப்ரசன்டேஷன் ஃபார் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணுமா? ஓகே, இன்டிகிரல் ரிப்ரசன்டேஷன் நான் இன்டிகிரலை வேறு எப்படி ரிப்ரசன்ட் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஓகேவா? சரியா? என்ன சரியா? இன்டிகிரலில் வேறு எப்படி ரிப்ரசன்ட் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? வேறு எப்படி ரிப்ரசன்ட் பண்ணலாம்டா எஃப்செட் நோட் ஒரு செட் நோட்டுன்ற புள்ளியில் இருக்க ஒரு இன்டிகிரலை அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குது? பி அனாலிட்டிக் அதே நேரம் சின்றது க்ளோஸ்ட் பாசிட்டிவ்லி ஓரியன்ட் கண்ட்ரோல். பாசிட்டிவ்லி ஓரியன்ட் கண்ட்ரோல்ண்டா வேலஞ்சுலியாக இருக்கும். ஓகேவா? ஒரு க்ளோஸ் பாசிட்டிவ்லி ஓரியன்ட் கண்ட்ரோல்ண்டா வேலஞ்சுலியாக இருக்கும். ஓகேவா? வேலஞ்சுலியாக இருக்குது. சரியா? இந்த இப்படி வேலஞ்சுலியாக போகிறது. ஓகேவா? இப்போ இடஞ்சுலியாகவும் போகலாம். அது நெகட்டிவ்லி ஓரியன்ட். ஓகேவா? ஓகே, பாசிட்டிவ்லி ஓரியன்டா எஃப் ஆஃப் செட் நாட் இல்லை சரியா எஃப் ஆஃப் செட் நாட்ன்றதை எப்படி குறிக்கிறோம்டா 1/2πi இன்டிகிரேஷன் கண்ட்ரூவை எஃப் செட் மைனஸ் செட் நாட் டி செட். ஓகேவா? இப்போ ஜென்ரலாக யோசிப்பா எது காண்றது இங்கே கஷ்டம்? பெரும்பாலும் எஃப் ஆஃப் செட் நாட் காண்றது கஷ்டமா, இந்த இன்டிகிரல் காண்றது கஷ்டமா? இன்டிகிரல் காண்றது கஷ்டம். எஃப் ஆஃப் செட் நாட் பிரதிட்டாக வரும். எஃப் செட் தெரிஞ்சால் எஃப் செட் நாட் பிரதிட்டாக தெரியும். இப்போ இந்த இன்டிகிரல் காணேக்க எப்படி ஒரு இன்டிகிரல் தந்துட்டு அதை கேட்க இப்படி இந்த இன்டிகிரல் தந்துட்டு சி எஃப் ஆஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நோட்டுன்ற வடிவத்தில் ஒரு இன்டிகிரலை தந்துட்டு அதுக்கு ஆன்சர் கேட்க நான் என்ன எழுதலாம்? 2πi எஃப் ஆஃப் செட் நோட்டுன்ட்டு எழுதலாம். இதுக்குரிய ஆன்சர் இதுவாக இருக்கும். சரியா? இப்போ நான் இது காணணும்டா. இப்போ இதுக்குரிய ஆன்சர் காணணும்டா. இது என்னென்ன தேவை? ஒன்று எஃப் ஆஃப் செட்டை காணணும். எஃப் ஆஃப் செட்டை கண்டா தானே அதில் செட் நோட்டை கொண்டு பிரதிக்கலாம். எஃப் ஆஃப் செட்டுன்றா அந்த மேலே இருக்கிறது. ஓகேவா? எஃப் ஆஃப் செட்டை காணணும். அடுத்தது என்ன காணணும்டா அந்த எஃப் ஆஃப் செட் அனாலிட்டிக்காக இருக்கணும். எங்கே? அந்த டொமைனுக்கு. சரியா? அவனை டொமைன் தரணும். இந்த சி இந்த கண்ட்ரோல் இருக்கிற டொமைன் தரணும். இந்த கண்ட்ரோல் இருக்கிற டொமைனுக்கு இந்த கண்ட்ரோல் அப்படியே இருக்கலாம். இப்படி ஒரு டொமைன் இருக்குண்டா ஒரு குறிப்பிட்ட சதுர டொமைன்டா கண்ட்ரோல் அப்படி ஒன்று இருக்கலாம். ஓகேவா? சரியா? இந்த கண்ட்ரோல் இருக்கிற டொமைனுக்கு இது என்னவாக இருக்கணும்? அனாலிட்டிக்காக இருக்கணும். சரியா? அனாலிட்டிக்காக இருக்கும். அதே நேரம் இந்த கண்ட்ரோல் க்ளோஸ்ட் அண்ட் பாசிட்டிவ்லி ஓரியன்ட் இவ்வளோ கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேவா? எழுதினா அப்படி எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி கேள்வி செய்கிறேன். அதே மாதிரி இது என்ன? டெரிவேட்டிவ் எஃப் ஆஃப் டேஷ் செட் நோட்டுண்டா என்ன எழுதலாம்? 1/2πi அதே கண்ட்ரோவை எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நோட்டுன்ற n+1. ஓகேவா? டி செட். ஓகேவா? சரியா? இது அதே டெரிவேட்டிவுக்கு இப்படி எழுதலாம். அதே மாதிரி தானே வருது. ஓகேவா? இதில் n வரைக்கும் இதில் n+1 வருது. அது n/. ஓகே, ஃபார்மேட் விளங்குதா? அப்போ இப்போ எனக்கு பெரும்பாலும் டெரிவேட்டிவ் காண்றது கஷ்டமாக இருக்காது. எனக்கு டெரிவேட்டிவ் எங்கேயுமே இன்டிகிரேஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டெரிவேட்டிவ் கஷ்டமாக இருக்காது. சரி? இப்போ இந்த இன்டிகிரேஷன் காண வேண்டி வரைக்கும் அதை என்ன எழுதுவோம்? 2πi fn செட் நோட் ஓவர் n/. எழுதுவோம். ஓகேவா? அதுதான் செய்யப்போம். ஓகேவா? இப்போ இந்த கேள்வி செய்து காட்டுவேன். ஓகே, இப்போ ஸோ தட் என்ன சொல்லியிருக்கான்? கண்ட்ரோல் சி e⁻set எக்ஸ்போனன்ட் செட் e⁻set -1 டி செட். இது என்ன வடிவத்தில் இருக்குது? எஃப் செட் ஓவர் செட் மைனஸ் செட் நோட். ஓகேவா? சரியா? இங்கே நான் என்ன அந்த வடிவத்தில் வச்சுக்கொண்டு ஆன்சர் எழுதணும்டா இங்கே எஃப் செட்டுன்றது என்னவாக இருக்கும்? e⁻set இருக்கும். ஓகேவா? அடுத்தது செட் நோட் சமன் 1. ஓகேவா? இப்போ என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? எஃப் செட்டுன்றது அனாலிட்டிக்கா? ஓகேவா? கண்டிஷன். ஓகே, இதில் எல்லாம் எழுத வேண்டிய தேவை இல்லையா? கேள்வி செய்ய கண்டிஷன்ஸ் எஃப் செட் சமன் e⁻set இஸ் அனாலிட்டிக் எங்கே? அனாலிட்டிக்கா? e⁻set அனாலிட்டிக்கா இல்லையா? இவனோட இங்கே தந்துருக்காங்க. where C is the circle set சமன் 2 with positive orientation.
சி இஸ் த சர்க்கிள் மட்டு செட் சமன் 2 உண்டா என்ன அது என்ன மாதிரி கண்டு அது 0 ஏரியா கொண்ட 2 ஏரியா 0 மையமாகவும் 2 ஏரியாவுடைய வட்டம் ஓகேவா 2 ஏரியாவுடைய வட்டம் அது என்ன விளைஞ்சடியாக இருக்குது ஓகேவா என்ன சொல்லியிருக்காண்டா ஓகே இப்போ இந்த ரீஜனுக்கு இது இருக்கிற ரீஜனுக்கு எஃப் செட்டுண்டா அனாலிட்டிக்கா இது செட்டுண்டா அனாலிட்டிக்கண்டா என்ன டெரிவேட்டிவ் நான் 0 டெரிவேட்டிவ் நான் 0டா அப்படி காண்றது எஃப் டேஷ் செட் நான் 0 எஃப் டேஷ் செட் நான் 0 இருக்கணும் இது செட் எப்போவுமே வாங்கிட்டு கொண்டே இருக்கலாம் எத்தனை நேரம் அப்போ அனாலிட்டிக் எவ்ரிவேயா விளங்குதா எப்போவுமே வாங்கிட்டு கொண்டு இருக்கலாம் எப்போவுமே அது 0 போகிறதே இல்லை மினிமம் 1 ஆகலாமோ இல்லை ஒரு ஆளாமே 0 ஆகும் இல்லை எப்போவுமே கிரேட்டர் தேன் நாட் ஓகே அப்போ இது என்ன இஸ் அனாலிட்டிக் எவ்ரிவேயா ஓகேவா ஓகே அடுத்தது என்ன பார்க்கணும் இப்போ அந்த கேர்வ் பாசிட்டிவ் ஓரியன்டேஷனும் அது பார்க்கணும் ஓகே அதுவும் ஓகே வித் பாசிட்டிவ் ஓரியன்டேஷன் ஓகேவா அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு அடுத்தது என்ன பார்க்கணும் அந்த கேர்வுன்றது அந்த அனாலிட்டிக் டொமைனுக்காக இருக்குது அதுவும் ஓகே சரியா வேறு எதாவது பார்க்கணுமா இல்லை சரி வேறு ஒன்றும் பார்க்க தேவையில்லை ஏன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது தானே வேறு ஏதாவது கண்டிஷன் இருக்கா அனாலிட்டிக்காக இருக்குது ஓகே அது க்ளோஸ்ட் இதாக இருக்குது பாசிட்டிவ் ஓரியன்டேஷனோடு இருக்குது சரிதான் ஓகே இப்போ அந்த இதை பாதிக்கலாம் சரியா அதனையும் இன்னொன்று பார்க்கணும் என்ன செட் நோட்டுன்றது அந்த கேவுக்கு அந்த வட்டத்துக்கு நடுவுக்கே இருக்கா வட்டமோ அந்த கேவுக்கு நடுவுக்கே இருக்கா அந்த அதுக்குள்ளே எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கணும் ஓகே அது கட்டாயம் சரியா செட் நோட் சமன் 1 இஸ் விதன் மட்டு செட் சமன் 2 ஓகேவா செட் நோட்டுன்றது 1 சரியா செட் நோட் 1 அங்கே இருக்கும் இங்கே இதில் இருக்கும் ஓகேவா இதில் இருக்கும் இது 2 இப்போ இதில் இருக்கும் அது அந்த கேவுக்குள்ளே இருக்குது ஓகேவா அந்த கேவுக்குள்ளே இருக்குண்டா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஓகேவா அப்போ நான் இந்த ஈக்குவேஷன் பாவிக்கலாம் அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுது 2πi ஞாபகம் இருக்கா 2πi இன்ட்டு f of z naught 2πi into f of z naught என்ன 1 f of 1 2πi e to the power 1 அப்போ 2πi ஓகேவா சரியா 2πei சரியா e to the power 1 e சரியா ஓகேவா அடுத்த கேள்வி என்ன சொல்கிறான்டா c sin z over 4z plus pi dz சரியா இப்போ இதில் செட் மைனஸ் செட் நோட் தான் என்ன தேவை இதில் 4 செட் இருக்குது அப்போ 4 இன்டிகிரேஷன் சி இது என்ன கண்டுவா சைன் செட் ஓவர் செட் ப்ளஸ் பை பை 4 ஓகேவா டி செட் இது எப்படி எல்லாம் 4 இன்டிகிரேஷன் சி சைன் செட் ஓவர் செட் மைனஸ் பை பை 4 ஓகேவா டி செட் இங்கே எஃப் செட் சமன் சைன் செட் நோட் சமன் மைனஸ் பை பை 4 ஓகேவா இப்போ பார்க்க வேண்டியது மைனஸ் 5/4 இது என்ன நியர்லி 3/3 லெஸ் தேன் -1 கிரேட்டர் தேன் -1 இது என்ன -1க்கும் இதுக்கு முடியலாம் இருக்கும் -5/4 0க்கும் -1க்கும் முடியலாம் இருக்கும் இதேன்னு சொல்ல வேண்டாம் இப்போ இந்த அங்கால இது எது பார்க்க வேண்டியது இருக்கும் அந்த அதுக்குள்ளே இருக்க வேண்டிய பார்க்க வேண்டியது ஓகேவா இப்போ என்ன சொல்லியிருக்கானோ ஓகே இந்த இப்போ நான் பார்க்க வேண்டியது தந்த கேர்வ் என்ன மட்டு செட் சமன் 1 எஃப் ஆஃப் சைன் செட் எஃப் டேஷ் செட் சமன் என்ன ப்ளஸ் கோஸ் செட் ஓகேவா இது 0வா இந்த வட்டத்துக்கு 0வா இருக்குமா வட்டத்துக்கு 1 வட்டத்துக்கு -1 இதுக்கு 0வா இருக்க வாய்ப்பு இருக்கா கோஸ் செட்ன்றது ஏதாவது ஒரு வேல்யூக்கு இல்லை எப்போ கோஸ் செட்ன்றது 0 வரும் கொஸ்டின் π/2க்கு π/2 வரைக்கும் 0 ஆகிற வாய்ப்பு இருக்குது π/2 ஓகே π/2ல் 0 π/2 எவ்வளோ 3.14 இப்போ 1 சொச்சதுக்கான் இது வேற போகுது அப்போ அதுக்கு 0 இல்லை அனாலிட்டிக் அந்த ரீஜனுக்கு அனாலிட்டிக் அப்போ அந்த ரீஜனுக்கு அனாலிட்டிக்ண்டா அனாலிட்டிக் இன் திஸ் ரீஜன் ஓகேவா அந்த ரீஜனுக்கு அனாலிட்டிக் ஓகே அடுத்து என்ன பார்க்கணும் எஃப் செட் அனாலிட்டிக்
பார்த்து 0 ஆகுறது தானே பார்க்கும். ஆ 0 ஆகுறது தானே பார்க்கும். ஓ அதான் பார்க்குறேன். எஃப் டேஷ் செட்டுன்றது இப்போ 0 ஆகும். எஃப் டேஷ் செட்டுன்றது கொஸ் செட் அது இப்போ 0 ஆகும். 5/2 அல்லது -5/2 இல்லை. இப்போ 5/2 என்ன இது 1.1 அப்போ ஓகே. இப்போ அதுவும் ஓகே, அனாலிட்டிக்ன்றது ஓகே. அடுத்து அது பாசிட்டிவ்லி ஓரியன்ட் கர்வா ஓகே, அதுவும் சொல்லிக்கலாம். ஓகே, அதுவும் ஓகே. சரி, இப்போ பார்க்க வேண்டியது இந்த செட் நோட் மட்டும். செட் நோட்டுன்றது அந்த வட்டத்துக்கே இருக்கா, 1,1 வட்டத்துக்கே இருக்கா. செட் நோட்டுன்றது என்ன -5/4. அது என்ன -1க்கும் 0க்கும் இடையில இருக்குது. இது -1, இது 1, இது 0. -1க்கும் இதுக்கும் இடையெல்லாம் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ அதுவும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சரியா? அப்போ அந்த ஈக்குவேஷன் பாவிக்கலாம். என்ன பாவிக்கலாம்? 2πi f of z naught. f of z naught என்ன -π/4. f set என்னன்னு சொன்னான், f set sin set. ஓகேவா? இப்போ 2πi sin -π/4. ஓகேவா? இது என்ன வரும்? 2πi மைனஸ் இன்ட்டு 1/√2. ஓகேவா? ஆன்சர் ஓகேவா? சரியா வந்துட்டு தானே. இதை என்ன தடவை இருக்கும் இதில் என்ன பிரச்சனை? இங்கே 1/4 விட்டுட்டேன். இந்த 1/4 இருக்கல்ல விட்டுட்டேன் இல்லை, இந்த இன்டிகிரேஷன் மட்டும் தானே. 1/4 தர இதை பட்டினா -√2πi. ஓகேவா? ஆன்சர் ஓகே. ஓகேவா? விளங்குதா? இந்த 1/4 வெளியிலான இருக்குது. நான் இதுக்கு தானே இன்டிகிரேஷன் எடுத்தேன். விளங்குதா? இதுக்குரிய இன்டிகிரேஷன் தான் இது 2πi sin i5. ஓகேவா? 1/4 வழியில் இருக்குதா? இந்த இதுக்கும் இந்த நாளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, இது வழியில் இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி. சரியா, இந்த கேள்வி செய்துட்டோம், இந்த ரெண்டுமே செய்துட்டோம். இந்த ரெண்டையும் பாப்பா. ஓகே ஓகே அடுத்து ஓகே. இப்போ இதை பார்ப்போம். இது என்ன எக்ஸ்போனன்ட் சப்ஸ்கிரிப்ட்ன்றது சொல்லிக்கலாம். என்னென்னா இது அதே கேள்வி தான். என்ன இதுக்கு என்ன சமன்பாடு? கன்றுவ f of z over என்ன சொன்னால் f of z over z minus z naught into n+1 உண்டா 2πi f n+1 உண்டா n z naught over n factorial. ஓகேவா? இதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா? ஈக்குவேஷன் சரியில்லை என்ன இருக்குது? 2πi over n factorial into fn z naught. ஓகேவா? இப்போ இது என்ன z minus i என்ற 4ஆம் அடுக்கில் இருக்குது. அப்போ அதே ஃபார்மேட்டில் இருக்குது. அதான் செய்யணும். என்னென்னா e² over z minus i என்ற 4ஆம் அடுக்கு dz. ஓகேவா? இங்கே என்ன 4 3+1. ஓகேவா? இங்கே எழுதலாம் என்ன f of z சமன் என்ன e² என்ற வெட்கம் e² e²2z என்று எழுதலாமா? இல்லை, e²2z 2z. இது எப்படி எழுதலாம்டா e²z முழுவதுன்ற வெட்கம். சரியா? e²2z எப்படி எழுதலாம்டா e²z இந்த 2 இப்படி எழுதலாம். ஓகேவா? e²z² e×z வெட்கம். ஓகேவா? சரியா? இப்போ சட்டுக்கு 3 போட்டேன்டா, 2 போட்டால் சரியாக வரலாம். சிலது சரியா 3 போட்டேன்டா. இது e²2z 6 வரும். ஓகேவா? 6. இது e²z இது 6 தான் வரும். இது என்ன வரும்? 9 வரும் e²9. ஓகேவா? ரெண்டுங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இது என்ன f சமன் e²z². அடுத்த z naught சமன் -i சரியான i n சமன் 3. அப்போ இது என்னென்று வரும்? இது ஈக்குவேஷன் பாதிக்கலாம். ஒன்று பாசிட்டிவ் ஓரியன்டேஷனாக இருக்குது. இது எவ்ரிவே அடுத்த அனாலிட்டிக் எவ்ரிவே. அடுத்த என்ன வாங்கணும்? செட் நோட்டு தான் அந்த இந்தியாவுக்கு அந்த வட்டத்துக்கு இருக்கா. வட்டம் என்ன 2க்கு இருக்குது. ஓகேவா? அப்போ இருக்குமா? ஓகே, சரிதான். ஐயன்றது இங்கே இருக்கும் அவ்வளோ. வையச்சில் இருக்கும். ஐயண்டா வையச்சில் இருக்கும். வையச்சில் உண்டு. ஓகேவா? அப்போ ஒன்றுண்டா எக்ஸச்சில் உண்டு ஐயண்டா. ஓகே சரிண்ணா. அப்போ என்ன எழுதலாம்?
எழுதலாம் தானே எந்த ஈக்குவேஷன் 2πi ஓவர் n ஃபேக்டோரியல் அப்போ 3 ஃபேக்டோரியல் இன்டு எஃப் எத்தனை 3 f3 செட் நோட்டுக்கு பதிலாக என்ன ஐ ஓகேவா இப்போ காண வேண்டிய எஃப் த்ரீ காணணும் 3 தரம் பாயிடணும் எஃப் செட் சமன் என்ன e2 அப்போ செட் வேக்கம் ஓகேவா இப்போ இவரை வாயிட்டா என்ன வரும் எஃப் டேஷ் செட் சமன் என்ன வரும் இது அப்போ செட் ஸ்கேட் இன்ட்டு செட் ஸ்கேட்டை வாயிட்டா 2 செட் ஓகேவா 2 செட் இன்ட்டு e2 அப்போ செட் ஸ்கேட் ஓகேவா எஃப் டபுள் டேஷ் செட் என்ன வரும் 2 இன்ட்டு செட் இன்ட்டு e2 அப்போ செட் ஸ்கேட்டை வாயிட்டா என்ன வரும் வரப்போகுது செட் இன்ட்டு 2 செட் ஸ்கேட் e2 அப்போ செட் ஸ்கேட் ப்ளஸ் e2 அப்போ செட் ஸ்கேட்னு வரும் ஓகேவா விளங்குதா ஏன் விளங்கா செட்டை வச்சுக்கொண்டு e2 அப்போ செட் ஸ்கேட்டை வச்சுக்கொண்டு செட்டை வாயிட்டா 1 செட்டை வச்சுக்கொண்டு இவரை வாயிட்டா 2 செட் e2 அப்போ செட் ஸ்கேட் ஓகேவா இனி திருப்பி வாயிடணும் இவரை சுருக்கலாம் இன்னும் எப்படி 2 e2 அப்போ செட் ஸ்கேட் இன்ட்டு என்ன 2 செட் ஸ்கேட் ப்ளஸ் 1 ஓகேவா சரியா இப்போ இவரை வாயிட்டா f3 செட்ன்றது என்னவா இருக்கும் 2 e2 அப்போ செட் ஸ்கேட் இன்ட்டு இவரை வாயிட்டா என்ன வரும் 6 செட் ஓகேவா 6 செட் ப்ளஸ் விளங்குதா ப்ளஸ் e2 அப்போ செட் ஸ்கேட் இன்ட்டு 2 e2 அப்போ செட் ஸ்கேட் ப்ளஸ் 1 சரியா முதல் இவரை வாயிடப்போன் ஓகேவா அப்போ என்ன செய்கிறான்டா இவரை வச்சுக்கொண்டு இவரை வாயிட்டா 6 செட் 4 செட் ஓகேவா 4 செட் ப்ளஸ் இவரை வச்சுக்கொண்டு இவரை வாயிடப்போம் இவரை வாயிடக்கு ஒரு e2 அப்போ செட் ஸ்கேட் வரும் அந்த e2 அப்போ செட் ஸ்கேட்டை வெளியில் எடுத்துருந்தா ஒரு e2 அப்போ செட்டை விட ஒரு 2 செட்டும் வரும் 2 செட் இன்ட்டு இந்த 2 செட் ஸ்கேட் ப்ளஸ் 1 வரும் ஓகேவா சரியா இப்போ f3 ஐயை கண்டனண்டா 2 e2 அப்போ ஐ ஸ்கேட் இன்ட்டு 4i ப்ளஸ் 2i இன்ட்டு என்ன 2i ஸ்கேட் ப்ளஸ் 1 ஓகேவா சரியா இது ரெண்டு வரும் e2 அப்போ மைனஸ் 1 4i இதில் சுருக்கலாம் 4i ப்ளஸ் 2i 6i ஓகேவா 6i இது என்ன வரும் மைனஸ் 4i ஓகேவா ஓகேவா இது ரெண்டு வரும் திருப்பி மைனஸ் 4i 2i வரும் அப்போ 4i e2 அப்போ மைனஸ் 1 ஓகேவா அதாவது 4i ஓவர் என்று வரும் ஆன்சர் என்ன 2πi ஓவர் இன்டிகிரேஷன் என்ன 2πi ஓவர் 3 ஃபேக்டோரியல் 6 fi என்ன 4i ஓவர் இ வெட்டினேண்டா என்ன வரும் 2 வெட்டினேண்டா 4πi ஓவர் இ இன்ட்டு ஐ ஸ்கேட் மைனஸ் ஓகேவா 4πi ஓவர் இ 4πi ஓவர் 3 இங்கே இதில் 2 வெட்டினா 3 இல்லை விளங்குதா இதை வெட்டினா 3 4 இங்கே 3 போய் ஓகேவா அது மாதிரி மேட்டதும் வரும் சரியா அப்படி அது ஓகேவா ஓகே அடுத்தது இதில் ஒரு பிரச்சனை இருந்தேன் நான் ஃபுல்லாக செய்ய முடிக்கலன்னு இதில் என்னென்னா இது எந்த கல்வி என்னென்றால் இதில் சுருக்கேக்க 2 செட் ஸ்கேட் மைனஸ் 5 செட் ப்ளஸ் 2 எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா 2 செட் மைனஸ் 1 செட் மைனஸ் 2 எல்லாம் வரும் ஓகேவா செட் மைனஸ் 2 வரும் இப்போ இதில் செட் மைனஸ் காஃப்ன்ட்டு ஒன்று இருக்குது அது செட் நோட்டுன்றது இதுக்குள்ளே இருக்குது ஓகே ஏன் மற்ற செட் 7 1 இதாக தான் இருக்கான் ஓகே தானே ஆனால் இந்த செட்டுன்றது 2 செட் 7 2ன்றது வெளியில் இருக்குது ஓகேவா வெளியில் இருக்குது அப்போ அதுக்கு இதே மாதிரி காணல இதை வச்சுக்கொண்டு காணல அதுக்கு எப்படி காண்றன்ட்டு எனக்கு சரியாக தெரியல ஆனால் 1 செட்டுன்ட்டு இதை போட்டு காணலாம் சரியாக தெரியல அது பார்த்துட்டு சொல்லணும் ஓகேவா அது மட்டும் பார்க்கணும் ஓகேவா சரியா ஐடியா விளங்குது தானே ஓகே அடுத்து டெய்ல் அண்ட் லோரன்ட் சீரீஸ் ஓகேவா ஓகே டெய்ல் அண்ட் லோரன்ட் சீரீஸ் இப்போ இது என்னென்றால் இது என்னதுக்குண்டா ஒரு கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது சரியா கன்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது இப்போ இதில் பார்த்துருக்கோம் இங்கே
இப்போ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லுவேன் சும்மா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எஃப்என் எக்ஸுன்றதை ஒன்று டிஃபைன் பண்ணுவேன் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ஒன்று டிஃபைன் பண்ணுவேன் எப்படின்டா எக்ஸ் ப்ளஸ் 2n ஓகேவா எக்ஸ் ப்ளஸ் 2n அப்போ என்னென்ற ஒவ்வொரு வேல்யூவுக்கும் இது வேறு ஃபங்க்ஷன்ஸ் சரியா அதே இது கண்டினியூஸ் சரியா இல்லாட்டிக்கு எஃப் 2 upon n எக்ஸ் ப்ளஸ் 2 upon n ஓகேவா சரியா இப்போ நான் என்ன செய்கிறேன்டா எஃப்என் எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனாக ஆகுவேன் n பிலாங்ஸ் டு இன்டீஜராக இப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணு வை ஓகேவா இங்கே இடம் இருக்கா ஓகே எஃப்என் எக்ஸுண்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும் அப்படின்ட்டு அது எக்ஸ் ப்ளஸ் 2 upon n ஓகேவா n பிலாங்ஸ் டு இன்டீஜர் ஓகேவா சரியா இது என்ன சொல்லுவோம்டா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சீக்வன்ஸ் இது என்ன ஃபங்க்ஷன்ஸுன்ற சீக்வன்ஸ் n பிலாங்ஸ் டு இன்டீஜராக ஒவ்வொரு ஃபங்க்ஷன் n7 0 n7 1 பர்சமியில் படிச்சிருப்போம் அதே என்ன இப்போ இதை பார்த்தேன்டா இது கன்வெர்ஜ் ஆகுமா இந்த ஃபங்க்ஷன் கன்வெர்ஜ் ஆகணும்டா என்ன பார்க்கணும் லிமிட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் கன்வெர்ஜ் ஆகணும்டா ஒரு சீக்வன்ஸ் கன்வெர்ஜ் ஆகணும்டா என்ன n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகிக்க எஃப்என் எக்ஸை பார்க்கணும் இது கன்வெர்ஜ் ஆகுமா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆக எக்ஸ் ப்ளஸ் 2 upon n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆக இது 0 இப்போ எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகும் ஓகேவா சரியா இதை என்னென்னு சொல்லுவோம் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்போ என்னென்னு சொல்லுவோம்டா இப்படி ஒரு இது சாட்டிஸ்ஃபை பண்ணினா என்னென்னு சொல்லுவோம் எஃப்என் எக்ஸ்ன்ற இந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கன்வெர்ஜ் டு எஃப்எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ஜ் ஆகும் ஓகேவா என்ன ஒவ்வொன்று சொல்லுவோம் ஓகேவா சரியா இப்போ இன்னொன்று கேட்குறேன் இந்த எஃப்எக்ஸ்ன்றது இந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் உண்டா இன்றைக்கி ஏதாவது ஒரு வேல்யூ கூட எஃப்எக்ஸ் எடுக்கலாமா என்ன வேல்யூ போட்டு இல்லை அது கன்சிடர் பண்ணிடலாம் ரியல் நம்பர் தான் போடணும் இன்ஃபினிட்டின்றது அந்த டிஃபைன் பண்ணுறதுக்கு பாதிக்கும் இல்லை அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அது அதுக்குள்ளே இருக்கணும்ன்ற கட்டாயம் இல்லை சரிதானே ஆனால் வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கன்வெர்ஜ் ஆகுது ஓகே இப்போ என்ன காட்டலாம்டா இதெல்லாம் என்ன ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்டா இவரை கண்டினியூஸ்ன்னு காட்டலாம் இந்த டெஃபினிஷன்ஸை வச்சுக்கொண்டு இந்த எல்லா எண்ணுக்கும் இந்த ஃபங்க்ஷனோட கண்டினியூஸ் ஆகும் தான் இவரை கண்டினியூஸ்ன்னு காட்டலாம் ஓகேவா அதே தான் இங்கே செய்ய போகும் ஓகேவா ஓகே சரியா okay point wise convergence of a sequence of functions okay the sequence of functions fn is said to converge point wise to a limit function f point wise to a limit function f on the set t இப்போ நான் எல்லா இடம் டிஃபைன் பண்ண தேவையில்லை ஒரு குறிப்பிட்ட செட்டுக்காக டிஃபைன் பண்ணாலும் ஓகே சரிதான் ஒரு செட் டீக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அந்த லிமிட் இருந்தால் அது ஓகே இந்த லிமிட் இருந்தால் கன்வெர்ஜ் டு எஃப் செட் சரியா கன்வெர்ஜென்ஸ் டு எஃப் செட்னா இந்த லிமிட் இருக்கும் விளங்குதா இந்த லிமிட் இருக்கும் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக எஃப்என் செட்ன்றது எஃப் செட்டாக இருக்கும் கன்வெர்ஜென்ஸுண்டா எஃப் செட்டுக்கு கன்வெர்ஜ் ஆகுதுண்டா இது உண்மையாக இருக்கும் இது உண்மையாக இருந்தால் கன்வெர்ஜ்ன்றது உண்மையாக இருக்கும் ஓகேவா ஓகே இதுதான் லெம்மாவில் சொல்லிக்கிட்டாங்க ஓகேவா இதுக்கு டெஃபினிஷன் என்ன ஃபார் ஆல் எப்சைலன் கிரேட்டர் அண்ட் நாட் ஓவர் தேர் எக்ஸிஸ்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர் இதில் நேச்சுரல் நம்பர் குறிச்சிக்கிட்டாக்கு சரியான அங்கே ரியல் நம்பர்ஸில் படிக்க இன்டீஜர்னு படித்தாங்க தேர் n பிலாங்ஸ் டு இன்டீஜர் ஃபார் ஆல் n greater than n இந்த n greater than n ஆக for all இங்கே செட்டில் ஆகிருக்கு அப்போ for all set என்ன எல்லா ரியல் நம்பர்ஸ்னால் for all x belongs to ரியல் நம்பர் வரும் for all set belongs to complex number என்ன முடிவு உண்மையாக இருக்கும் இந்த இது உண்மையாக இருக்கேக்க இது இப்படி எழுதக்கூடாது அப்படி அது ஓகே சரியான இது இடம் மாற்றி எழுதணும் அது கட்டாயம் இல்லை சரியான இது உண்மையாக இருந்தால் என்ன உண்மையாக இருக்கும் சொல்லுவான் எஃப்என் செட் மைனஸ் எஃப் செட்ன்றது லெஸ் தேன் எஃப் சைடில் தான் இருக்கும் ஓகேவா இது இடம் மாற்றி எழுதான் பெட்டா இது டேக் எழுதுதான் பெட்டா ஓகேவா ஃபார் ஆல் எஃப் சைடில் கிரேட்டர் தான் நோட் ஆகுது தேர் எக்ஸிஸ்ட் n பிலாங்ஸ் டு ஒரு
நேச்சுரல் நம்பராக இருக்கேக்க இந்த எண்ணுன்றது எல்லா எண்ணும் இந்த எண்ணை விட பெரிய எண் எல்லாத்துக்கும் இது என்ன கன்வர்ஜ் ஆகும். சரிதான்? ஓகேவா? இதான் டெஃபினிஷன், லிமிட் டெஃபினிஷன் சீக்வன்ஸ். ஓகேவா? விளங்குதா? ஓகே. இப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்ன்றது அதே டெஃபினிஷன் தான் போட்டுக்கிட்டாங்க. ஓகேவா? அதே டெஃபினிஷன் தான். ஓகேவா? என்கிறேன் சொல்லிட்டு. ஓகே. அடுத்த இது ஓகே. இது எஃப்என் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்டா எஃப்என் டென்ஸ் டு f.y20. ஓகே, லெம்மா. ஓகே, அடுத்தது இது காட்ட வேண்டிய இதுதான் லிமிட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் ஆல்சோ கன்டினியூஸ் ஒன் டி. இதைத்தான் சொன்னான். சரிதானே? எஃப்என் இது அதாவது சப்போஸ் எஃப்என் இஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் fn is a sequence of continuous function உண்டா. இது fn continuous functions உண்டா. என்ன இப்போ எல்லா வேலைக்கும் fn continuous functions உண்டா. அந்த செட்டுக்கு டிஃபைன் பண்ணியிருந்தா அது என்னதுக்கு கன்வெர்ஜ் ஆகாம்? இஃப் fn கன்வெர்ஜஸ் டு யூனிஃபார்ம்லி டு எஃப்க்கு கன்வெர்ஜ் ஆச்சுண்டா என்ன காட்டணும்? எஃப்ன்றதுக்கு எஃப் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ்னு காட்டணும். எப்படி காட்டலாம்டா? நாங்கள் அதை செய்து வச்சுக்கேன். நான் செய்து காட்டவா? ஓகே, இல்லை அதே இப்படிலாம் படுத்து அதே. ஓகே, இப்போ என்னென்றால் இது எஃப்என் இது வேறு வழியில் செய்யலாம். சேர் ஒரு மாதிரி செய்த நினைக்கிறேன். ஒரு மாதிரி என்ன சேர் செய்து ஃபுல்லாக முடிக்கலை. அரைக்குறை ஏதோ இதில் ஏதோ ஒரு புள்ள விட்டதோ. சரியா? இப்போ என்ன செய்கிறான்டா, எனக்கு தந்த தரவுகளை பாவிக்கும், அவ்வளோதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டாக நான் என்ன இருக்குன்னா எஃப்என் இஸ் எ கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? எஃப்என்டா கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ எஃப்என்னுக்கு ஒரு சமன்பாடு எழுதுவேன். ஃபார் ஆல் எப்சிலான் கிரேட்டர் than or over there exists n belongs to n. சரி, ஓகே. ஆமாம், முதலாவது என்ன எழுதுவேன்டா எஃப் கன்வர்ஜஸ் டு எஃப்என்னுக்கு ஒரு தரவு இது உண்டு, மற்ற தரவு இது. ஓகேவா? 2 தரவு தான் இருக்குது. ஓகேவா? 2 தரவு தான் இருக்குது. இப்போ அதே நேரம் இன்னொன்று இருக்குது. அந்த செட்டுக்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அந்த செட்டுக்கு தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சரியா? இப்போ என்ன சொல்ல வாங்க, நான் காட்ட வேண்டியது என்ன? லிமிட். சரியா? என்ன காட்டணும்? அந்த ஒரு எஃப் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ் ஒன் டி. ஓகேவா? இப்போ எப்படி செய்யலாம்டா, முதலாவது என்ன, இந்த கன்வெர்ஜஸ் டு எஃப்ன்றதை பாய்க்கணும். அதுக்கு என்ன சமன்பாடு? ஃபார் ஆல் எப்சிலான் கிரேட்டர் than நோட் ஆக there exists n belongs to natural number such that for all set belongs to t. அந்த இன்டர்வலுக்கு அந்த செட்டுக்கு n greater than கேபிட்டல் N ஆக இந்த முடிவு உண்மை. ஓகேவா? இந்த முடிவு உண்மை தானே? ஓகே. இப்போ நான் ஒரு என்ன டிஃபைன் பண்ணேன், ஸோ என்னோட்டு டிஃபைன் பண்ணல. இது சிம்பிளாக ஒரு விளக்கமாக செய்வதுக்கு இதான் வழி. சரி, நான் ஒரு என்ன டிஃபைன் பண்ணுவேன், இந்த சிமோல் என்னோட்டு ஒன்று டிஃபைன் பண்ணுவேன். அவர் யாரோ இந்த கேபிட்டல் என்னை விட பெருசோ ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு என்னோட டிஃபைன் பண்ணுவேன். அவரை டிஃபைன் பண்ணா அவருக்கு இந்த முடிவு உண்மையாக இல்லையா? உண்மையா? சரிதான். அப்போ அந்த முடிவு எழுதலாம். ஓகேவா? அந்த முடிவுக்கு என்னோட பட்டு எழுது. இப்போ எழுதுகிறேன் என்னென்னா செட் நோட் பிலாங்ஸ் டு டி ஆக என்ன சொன்னவர்? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் செட் டி. அதாவது அந்த டீக்கு இருக்கிற எல்லா அந்த செட் நோட் டீக்கு இருந்துண்டா எஃப்என் செட் நோட்டுன்றது கண்டினியூஸாக இருக்கும். இப்போ எஃப்என் செட்ன்றது அந்த செட் நோட்டில் கண்டினியூஸாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த முடிவு உண்மையாக இருக்கும். ஓகேவா? சரியா? ஓகேவா? செட் நோட்லேயும் இந்த முடிவு உண்மையாக இருக்கும். ஏன்டா அந்த செட்டுக்குள்ள தான் இருக்குது. சரிதானே? ஓகே, விளங்குதா? அடுத்த எஃப்என் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்போ இப்போ முதல்ல என்னதை பாதிச்சான், இந்த கன்வர்ஜென்ஸை வச்சுக்கொண்டு இந்த 2 சமன்பாடு எடுத்தினான். சரியா? 2 சமன்பாடு எடுத்தினான். அடுத்தது எஃப்என் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். எஃப்என் கண்டினியூஸ்ண்டா ஃபார் ஆல் எப்சிலான் கிரேட்டர் than நோட் ஆக தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா சச் தட் ஃபார் ஆல் இந்த எல்லா அந்த செட்டுக்கு எல்லாம் இதுக்குமே என்ன இருக்கும்? செட் மைனஸ் செட் நோட். சரியான ஒரு செட் நோட் இதாக்கிறதுக்கு செட் மைனஸ் செட் நோட் லெஸ் தேன் டெல்டா ஆகிக்க எஃப்என் ஒரு எண்ணோட்டுன்றதுக்கு நான் டிஃபைன் பண்ணலாம். என்னோட்டுன்றதுக்கே டிஃபைன் பண்ணுவேன் நான் எஃப்என் செட். இப்போ இதில் எஃப்என் செட் மைனஸ் எஃப்என் செட் நோட்டுன்னு எழுதலாம், பிரச்சனை இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். ஆனால் நான் நேரவே இதுக்கு எழுதுவேன். ஓகேவா? இது உண்மை. விளங்குதா? ஏன்டா எஃப்என் அந்த ஃபங்க்ஷனுக்கு இருக்க செட் நோட் கண்டினியூஸ். ஓகே, அது இந்த முடிவு உண்மை. ஓகேவா? இப்போ 1 2 3 சேர்க்க போகும், கூட்டேக்க என்னென்ன வரும்? ஒன்று இதில் ஒரு இந்த கண்டிஷன் பாவிச்சினான் என்னோட் கிரேட்டர் என்ன இருக்கணும். அடுத்த இந்த கண்டிஷன் பாவிச்சினான். அடுத்தது இதை வச்சுக்கொண்டு ஃபார் ஆல் எப்சிலான் கிரேட்டர் என்னோட தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா கிரேட்டர். ஓகே, இந்த முடிவு உண்மை. ஓகேவா? இந்த முடிவு உண்மை.
அப்போ எழுதுகிறேன் என்ன இந்த முடிவு சச் தட் ஃபார் ஆல் செட் பிலாங்ஸ் டீயாக இந்த முடிவு உண்மைண்டா இவர் உண்மை உண்டு இவர் உண்மை அப்போ 3ஐயும் கூட்டுறேன். ஓகே 1 2 3 ஓகேவா சரியா. இப்போ கூட்டேக்க பார்த்தா FN நோட் செட் எங்கேயாச்சும் FN நோட் செட் இருக்கா? இங்கே இருக்குது. FN நோட் செட் இங்கே இருக்குது. ஓகேவா சரி ரெண்டையும் கழிக்க வேண்டி வரப்போகுது. அப்போ இருக்கட்டும். அப்போ அவரை வச்சுட்டு இது FN நோட் செட் நோட் எங்கேயாச்சும் இருக்கா? இருக்குது சரியா. இப்போ ரெண்டையும் கூட்டலாமா? இது ரெண்டையும் கூட்டலாமா? இந்த ரெண்டையும் உள்ளுக்கா கூட்டி மட்டுக்குள்ளே கூட்டினாண்டா. இப்போ ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து கூட்டுறத விட மட்டுக்குள்ளே கூட்டினாண்டா இவரை விட லெஸ் தானாக இருப்பினோம். மட்டுக்குள்ளே கூட்டினாண்டா அவரை விட லெஸ் தானாக இல்லை இருப்பினோம். அப்போ இந்த வெப்சைட்லைனோட லெஸ் தானாக தான் இருக்க போயிடும் அப்படியே. ஓகேவா. அப்போ இவரை உள்ளமாய் வச்சுக்கொண்டு நான் இவரை உள்ளுக்கா கூட்டுறேன். ஓகேவா. கூட்டேக்கு யார் வெட்டு போய் இவரும் வெட்டுப்பட போயிடும். ஓகேவா. வெட்டுப்பட்டா என்ன வருது? FN நோட் செட் மைனஸ் F செட் நோட். ஓகேவா. சக இந்த இது இருக்குல்ல இவரை நான் என்ன செய்கிறேன்டா இவரை வெட்டோம்டா மட்டுக்குள்ள மாற்றி போட்டால் பிரச்சனை இல்லை தானே. மட்டுக்க மாற்றி போகணும். ஓகேவா. மாற்றி போட்டு திருப்பி கூட்டினாலும் நான் லெஸ் தேன் நோட்டாக தான் இருக்கும். லெஸ் தேனாக தான் இருக்கும். அது திருப்பி கூட்டினேன்டா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா. அப்போ என்னத்தில் இந்த இது உண்மையாக இருக்கேக்க ஃபார் ஆல் எப்சைலன் கிரேட்டர் நோட் தேர் எக்ஸிஸ்ட் டெல்டா சச் தட் இந்த முடிவு உண்மைண்டா செட் மைனஸ் செட் நோட் லெஸ் தேன் டெல்டாண்டா இந்த முடிவு உண்மை F of Z மைனஸ் F of Z நோட் லெஸ் தேன் டெல்டா லெஸ் தேன் எப்சைல். இது என்ன ஒரு கண்டினியூஸுக்கான டிமென்ஷன். அப்போ இது கண்டினியூஸ். ஓகேவா. இதுதான் ப்ரொவைடேஷன். செகண்ட் நோட்ஸ் பார்த்தேன்டா அது அப்படி எழுதலாம். சும்மா என்னென்று போட்டுட்டு இடையே சொருவி வச்சுக்க அப்படி எழுதலாம். ஓகேவா. விளங்குதா? ஓகே அவள் கண்டினியூஸ் காட்டியாச்சு. மற்றது இது ஒன்று சொல்லிக்கிட்டா இது எங்களுக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை. ஓகேவா. இது ப்ரூவ் பண்ண தேவையில்லை. என்ன சொல்லிக்கிறாங்கண்டா லிமிட் ஒரு கேன்றது டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகிக்க ஒரு இன்டிகிரேஷன் FK செட் டி செட்டுன்றது என்னது வச்சமனா இருக்குமா. இப்போ இதில் என்ன இது என்றால் இப்போ இந்த டி செட்டுன்றது கேயில் தங்கி இருக்கா? என்ன பிள்ளைங்க இவரை நான் காட்டுறேன் இது செய்யலாம். நீங்கள் இது அப்படி வேற ஒரு வழி இருக்குது ப்ரூவ் பண்ண. எங்கேண்டா எந்த பாவிக்கிறேன்டாவா நான் செகண்ட் செமி கேல்குலஸில் படிப்பிச்ச இதை வச்சுக்கொண்டு இதை ப்ரூவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சரிதானே. செகண்ட் செமி கேல்குலஸில் வச்சுக்கொண்டு எப்படின்னா இன்டர்மீடியட் வேல்யூ தியரத்தையும் வச்சுக்கொண்டு ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா. நான் ஷார்ட்டாக ப்ரூவ் பண்ணுறேன். அப்படின்னா லிமிட் K டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக இன்டிகிரேஷன் C FK செட் டி செட். ஓகேவா. சரியா சமன் K டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. இப்போ இது என்ன கேயை குறிச்சா துவையிடுறோமே இல்லை கே குறித்து துவையிற இல்லை. இப்போ சும்மா ஒரு ஃபங்க்ஷன் செட் ப்ளஸ் 2/n ஓகேவா 3/n ஓகேவா. இப்போ நான் கே குறித்து கேக்கு இன்ஃபினிட்டியை போட்டு துவையிறதுல இந்த பிரச்சனையுமே இல்லை. சரி இது இந்த பேர் மாதிரி போகணும். இந்த தியரத்தின் பேர் செகண்ட் செமியில் படித்தாங்க. லிமிட்டை உள்ளுக்க போடலாம். சரி அது ப்ரூஃபும் பண்ணலாம். ப்ரூஃபும் இருக்குது. ஞாபகம் இருக்கா இல்லை? ஓகே இதை லிமிட்டை உள்ளுக்க போடப்போ. ஓகேவா. இது சரியா. அப்போ லிமிட் K டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆக F of K செட் டி செட். ஓகேவா. இது என்ன இருக்கும் இன்டீஜர். இது என்ன இது FC இது என்ன லிமிட் கேட்க இன்ஃபினிட்டி போய் என்ன ஆகிருக்கும் அந்த கன்வெர்ஜ் ஃபங்க்ஷனாக இருக்கும் F செட் டி. விளங்குதா. ஏன் லிமிட் K டென்ஸ் டு இன்ஃபினிட்டியாக FN செட்டுன்றது என்ன ஆகிருக்க போகுது F செட்டாக இருக்க போகுது. F செட் கன்வெர்ஜ் ஆகண்டா. அப்போ அதை தான் இருக்கு. ஓகேவா. அதை தான் சொல்லிக்கிறேன். ஓகேவா. சரி லிமிட்டை உள்ளுக்க மாற்றலாம்ன்றா சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். ஓகேவா. அவ்வளோதான். அது ரெண்டும் ஓகே சரிதானே. அவ்வளோதான் இந்த இது அடுத்தது. ஓகேவா. இதுக்கு ப்ரூஃபும் இல்லை இப்படி நார்மலாக செய்யலாம். இதுக்கு இந்த இதுகள் கண்டிஷன்ஸ் எழுத வேண்டாம். அந்த செகண்ட் செமி அந்த நோட்ஸ் தான். ஓகேவா. அடுத்தது இங்கே இதுவா ஓகே நீ பாட்டுறோம்.